கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். அண்ட் இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே ஈவினிங் எங்கள் அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு வந்தப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சோங்கிறத தான் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் அவங்க வரத்துக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வரைக்கும் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வரும்போதெல்லாம் அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சோம். அவங்க வரும்பொழுது மெதுவடை செய்யலான்னு சொல்லி உளுந்து வந்துட்டு அம்மா மத்தியானமே ஊற வச்சிட்டாங்க. ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அரைச்சி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். ஸ்வீட் வந்துட்டு நான் செய்யலான்னு சொல்லி ஒரு பேன் எடுத்துட்டேன். என்ன செஞ்சேன்னா கேசரி தான் செஞ்சுருந்தேன். 1 டம்ளர் ரவை எடுத்திருந்தேன். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை அதில் போட்டுட்டு அந்த 1 டம்ளர் ரவையும் அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அதே பேனில் 1 டம்ளர் ரவைக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 5 டம்ளர் ஊற்றினோன்னா நல்லா இருக்குது, அது அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே பேனில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டேன். கலர் பவுடர் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த ரவையை வந்துட்டு அதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தேன். கொஞ்சமாக வெந்து வரும் பொழுது அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நான் வந்துட்டு 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டேன். மேக்ஸிமம் 1.25 வரைக்கும் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறவங்க அப்படி போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். 1.5 டம்ளருங்கிறது எனக்கு ஓகேவாக இருந்தது. நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறிட்டு அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா மெதுவடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் நான் தான் கட் பண்ணி எடுத்து வச்சேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மெதுவடை அந்த உளுந்து வந்துட்டு என்ன பண்ணோன்னா 2 hours ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 minutes to 20 minutes அது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் கூலிங் ஆகும் பொழுது நமக்கு வடை போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வந்துட்டு மிளகு சேர்க்கல, மிளகு தூள் சேர்த்தேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு அரிசி மாவு அம்மா வந்துட்டு வீட்டிலே அரைச்சி வச்சுருப்பாங்க. அது ஒரு 1.5 ஸ்பூன் 1.5லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அம்மா நல்லா பீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் தான் ஓட்டை போட்டு அழகாக சுடுவேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு ஓட்டை போட்டு சுட வராது, நான் தான் சுடுவேன்னு சொல்லி அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அது வேறு அழகாக வந்துருச்சா, அது வேறு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஐயோ நாமளாக அப்படி சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன இங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்து அதை எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது கூட ரொம்ப ஆசையாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அப்புறம் எல்லாம் நான் சுட்டு எடுத்து வச்சிட்டு இருந்தேன். சைடில் அம்மா வந்துட்டு வடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக தேங்காய் சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய், கடலை, பூண்டு, உப்பு, பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துட்டு சட்னி அரைச்சாச்சு. தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை போட்டுட்டு சட்னி வந்துட்டு தாளித்து எடுத்து வச்சாச்சு. ஆளுக்கு 4 வடை, 1 கப் கேசரி. கரெக்டாக 5 பேர்த்துக்கும் நாங்கள் இப்படி தான் பிரித்து வச்சு சாப்பிட்டோம். இந்த குவான்டிட்டி இப்போ நீங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். எடுத்துக்கோங்க. ஆளுக்கு 1 ஸ்பூன் கேசரி, அப்புறம் 1 வடை தான். ஏன்னா நாங்கள் 5 பேர் ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் என்ன பண்ணோன்னா சாப்பிட்டுட்டே வந்துட்டு எல்லாம் சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அம்மா வந்துட்டு உள்ளே எல்லாருக்கும் டீ போட்டுட்ருந்தாங்க. 5 பேர்த்துக்கும் டீ போட்டுட்டு எல்லோரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது, சொந்த கதை, சோகக்கதை, காசிப், அப்புறம் ரொம்ப முக்கியமாக இப்போ நடந்துகிட்ருக்க அந்த அரசியல் கண்டென்ட்டு எல்லாம் பேசிவிட்டு அப்புறம் அக்காவும் மாமாவும் கிளம்பிட்டாங்க. அண்ட் இந்த vlog இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல மீட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வீடியோ வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் டாட்டா.